தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்தில் நோவாவை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆதி ஆகமம் 6, 7, 8 வசனங்களில் நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் ஜனங்களுக்குள்ளே பாவம் மிகவும் பெருகிற்று, அக்கிரமம் மிகுதியாயிற்று, தேவன் கோபம் கொண்டார். ஆனால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா என்ற பெயருக்கு ஆறுதல் என்று பெயர். சகலவிதமான ஆறுதலின் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன். இந்த நோவாவுக்கு தேவன் ஒரு கட்டளையிட்டார், பேழையை கட்டும்படியாகும். மிகப்பெரிய பேழை. இதுவரைக்கும் மழையை பார்த்திராதவர்கள், ஒரு பேழையை கப்பலை பார்த்திராதவர்கள். ஆனாலும் தேவன் சித்தி மரத்தினால அளவுகளை கொடுத்து கட்ட சொன்னார். இன்றைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு அது வியப்பாயிருக்கிறது. இன்றைக்கும் அந்த பேழை பழமையடைந்ததாக இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே கூட மழை பெய்தது, ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். எல்லாம் மலைகள் சிகரங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. 150 நாட்கள் ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஜலம் வற்றின பின்பு நோவா ஜன்னலை திறந்து காகத்தை அனுப்புகிறார், பிறகு புறாவை அனுப்புகிறார். புறா ஒரு ஒலிவ இலையை தன் வாயிலை கொத்தி கொண்டு வருகிறது. இன்றைக்கும் கூட ஐநா சபையின் சமாதான சின்னமாக அந்த வாயிலே ஒலிவ இலையை கொத்தி கொண்டிருக்கிற புறாவை வைத்திருக்கிறதை நான் காண முடிகிறது. நோவா முழுமையாக கீழ்ப்படிந்தான் என்று வாசிக்கிறோம். பேழையை கட்டுவதற்கும், பேழைக்குள் செல்லுவதற்கும், பேழையை விட்டு வெளியில் வருவதற்கும் கூட அவர் கட்டளையிட்ட பின்தான் அவர் வெளியிலே கூட வருகிறார் என்று காணப்படுகிறது. நோவா காலத்தினுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் என்று நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். நோவாவை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றான். அதே போல நோவா கூட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாமும் கூட தேவனோடு சஞ்சரிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் நமது கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேழை என்பது இந்த காலத்து சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சபையில் அநேக விதமான பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள். இப்படியாக தேவன் அந்த நோவா எப்படி முழுமையாய் கீழ்ப்படிந்தானோ அதே போல நாமும் கூட முழுமையாய் கீழ்ப்படிவோம், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக, நம்மை பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.